சரி, அடுத்த தகவல் அலுவலக பணி டிஸ்கஷன். சரி, ஒரு தோதான நபர் அப்படின்ற ஒரு நிலையில் தான் நம்ம அலுவலக பணி அப்படின்றது தோதாகும். சரி, எப்படி அலுவலக பணி தோது பார்க்குறதுன்ற டீட்டெயில்ஸுமே நானே சொல்கிறேன். ஓகே, ஆக்டர் விஜய் அவர்களே, ஒரு தலைவராக நான் சொல்கிறது தெளிவான தினம் பொறுமை கேட்டுக்குங்க. அதாவது அலுவலக பணி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2016 தான் தொடக்கம். ஓகே, அப்போது அதிகப்படியாக இந்த 2026 கூட தொடக்கம் ஏற்படுத்தலாம். அதாவது ஜனவரி மாதம், இப்போ 2026 ஜனவரி 1 கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன அலுவலக பணி இருக்குது, அந்த மாதத்துக்கு உண்டான வேலையை மட்டும் தோது பார்த்துட்டு அப்படின்னா ஓகே, ஜனவரி மாதத்தோட அலுவலக பணி முடிஞ்சது. அடுத்தது பிப்ரவரி, அடுத்தது மார்ச், அடுத்தது ஏப்ரல், அடுத்தது மே. இதே மாதிரி தான் 2025, 2024, 2023, 2022, 2021 இப்படி ஒவ்வொரு மந்த்தோடையும் அலுவலக பணி தோது செஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஹோம்ஒர்க்கு ஓவர் அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து அசைன்மெண்ட் எழுதணும். அசைன்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோடைய அலுவலக பணி இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ் இருக்குது அப்படின்னா பங்களாதேஷுக்கு எத்தனை மிலிட்ரி ஜெட் இருக்குது, எத்தனை மிலிட்ரி ஷிப் இருக்குது, எவ்வளோ மிலிட்ரி ப்ராடக்ட்ஸு முதலாவது ஆர்டர் இருக்குது அப்படின்றத அசைன்மெண்ட்டு மாதிரி நம்ம அலுவலக பணி செய்யணும். ஓகே, அதனால் சிம்பிளாக ஆக்டிவிட்டி செய்யலாம். நானே எல்லாமே சொல்லித்தரேன், ஒன்றும் குழப்பறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்டூடியோ வேலையாகட்டும், இந்த ஆஃபீஸ் வேலையாகட்டும், அப்புறம் இந்த எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே நானே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஆனால் நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அது கொஞ்சம் கற்கள் தான் இருக்கும். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், காலையில் பொழுதுடிஞ்சிச்சுன்னா எப்படி கம்பெனி நடத்த போகிறோம், எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ஸ் செட்டில்மெண்ட் மாதிரி நமக்கு தோதாகாது. அன்னன்னைக்கு என்ன தோது பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மூவி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மூவி நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னா முதல் நாள் இந்த ஷூட்டிங் இது இங்கே எடுக்க போகிறோம், இதுதான் டைலாக்கு, இதுதான் லொக்கேஷனு. அடுத்த நாள் இதுதான் நம்ம இந்த ஷூட்டிங் எடுக்க போகிறோம், இவங்க தான் நடிக்கிறாங்க, இவர் தான் டைலாக்கு, இதுதான் சுச்சுவேஷனு. இப்படி எல்லாமே நம்ம எழுதிடுவோம், அதை வச்சு ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சில டைரக்டர்லாம் அப்படிலாம் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சூழ்நிலைக்கு என்னவோ தகுந்த மாதிரி டக்குன்னு எடுத்து டக்குன்னு எடிட் செஞ்சு திரையிடப்பட்டுருவாங்க. ஓகே, அதனால் நான் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றலாம் தோது பார்க்குறது ரொம்ப சிரமம். அதனால் அன்னன்னைக்கு அப்பப்போ ஃபாலோ செஞ்சுக்கலாம். ஓகே, அதனால் நான் அலுவலக பணியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, முதலாவது ஒவ்வொரு மந்த்துக்கு உண்டான முதல் தேதியிலேருந்து கடைசி தேதி வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாமே நம்ம எழுதணும். அது என்னவோ வகையில் தோது பார்க்கணும். ஓகேவா, அடுத்து அசைன்மெண்ட் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன தேவை, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த தேவன் ஃபவுண்டேஷன் கேட்டகரியில் எத்தனை ஷாப்பிங் மால் அமைக்கலாம், எந்தெந்த நாட்டுக்கு தோதாகும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு வேலை செஞ்சோம் அப்படின்னாலே தோதாகும். அடுத்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு நிலையில் தோது பார்க்கணும். மொத்தம் எத்தனை சிமெண்ட் மூட்டை கம்பெனி இருக்குது, எத்தனை ஸ்டீலு கம்பெனி இருக்குது, எத்தனை ப்ளைவுட்டு கம்பெனி இருக்குது, எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, அதில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேரு அப்படின்றலாம் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் வேலையே. ஓகே, ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அலுவலகம் அமைக்கணும், அதுக்கப்புறம் அட்ரஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு மூவி புக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கேதர் செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தோதான ஒரு சூழ்நிலை அமைச்சிடலாம். ஓகே, அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு அலுவலகம் தேவை. ஏன்னா எல்லோரும் ஒரு இடத்துல சங்கமிக்கணும்ல, அதனால் ஒரு அலுவலகம் தேவை. அந்த அலுவலகம் அமைஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த படிநிலை தோதாகும். ஓகே, அடுத்து இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அப்பர் கண்ட்ரீஸில் ஒரு சில பேர் உங்களுடைய நாட்டில் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடத்துலையே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே சந்தியூரில் ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி இருக்குது. ஓரளவு கேஷ் கிடச்சிது அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம நிர்வகிக்கலாம். ஓகே, என்ன கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் செய்யணும், இருந்தாலும் அந்த கம்பெனியை நிர்வகிக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த இடத்துலையே நம்ம தேவ் கிரிப்டோ கரன்சி, தேவ் டிஜிட்டல் காயின்ஸ் ஓகே வேர்ல்டு வைடாக நிர்வகிக்கலாம். ஓகே,
இந்த முதல் பரிணாமம், 2ஆம் பரிணாமம், 3ஆம் பரிணாமம் இருக்குது. இந்த 2ஆம் பரிணாமம் அப்படின்றது தான் இந்த எர்த்து. ஓகே. 3ஆம் பரிணாமம் அப்படின்றதெல்லாம் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது, ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறது, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பயணிக்கிறது, அந்த கேட்டகரி. ஓகே. அதனால் இந்த 2ஆம் பரிணாமத்தில் ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே. அதனால் அந்த அலுவலகத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி உலக நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. பாராட்டு, நல்ல ஐடியா தான். ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் தேவைப்படுது. ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தாராளமாக ஒரு 4 கோடி அல்லது ஒரு 5 கோடி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதெல்லாம் ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். இந்த சோப்பனங்கி ரொம்ப நாளாக என்னோடய பிரெயினை ஆக்சஸ் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சா, அதனாலேயே எனக்கு வந்துட்டு என்ன செய்கிறது, எப்படி தோது பார்க்குறேன்னு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த சோப்பனங்கி கொஞ்சம் விலகவும் தான் நமக்கு எல்லா வகையிலும் தோது பார்க்குறதுக்கு ஓரளவு தோதாக இருக்குது. ஓகே. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சரீரம், ஆத்துமா, ஆவி இந்த படைக்கிறப்பவே நிறைய மிஸ்டேக் ஏற்பட்டதுனால எல்லாம் பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு வாழ்வியல் தான். ஓகே. எவ்வளவோ காசு இருந்தாலும் அம்பானிக்கு நிம்மதி கிடையாது. ஓகே. அதனால் நிறையா விஷயம் நம்ம தோது பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. ஓகே. அதனால் அப்பப்போ தேவைக்கு நம்ம ஓரளவு தோதெல்லாம் அமைச்சோம் அப்படின்னா எல்லாம் நல்லபடியாக தோதாகும். ஓகே. அடுத்து இந்த சித்தர்கள் மூவி, சப்தரசிகள் மூவி, அந்த படத்தில் எல்லாமே எனக்கு டபுள் கேரக்டர். ஓகே. அந்த சித்தராகவும் நானே தான் நடிப்பேன். ஓகே. ஒரு சில படங்களில் ட்ரிபிள் கேரக்டர் கூட இருக்குது. ஏன் 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த தசாவதாரம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 கேரக்டராகவும் நானே நடிக்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. ஓகே. ஆனால் மேக்ஸிமம் இந்த சித்தர்கள் மூவி எல்லா படங்கள்லையுமே அந்த சொல்லப்படக்கூடிய சித்தராகவோ, அந்த மகானாகவோ, யோகியாகவோ, ஞானியாகவோ நானே தான் நடிப்பேன். ஓகே. டபுள் கேரக்டர் மாதிரி. ஓகே. ஏன் அப்படின்னா தேவை இருக்குது. அந்த பதமானது ஒரு அழைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. அடுத்து நாங்கள் தாதகாப்பட்டி கேட்டில் குடியிருந்தபோது இந்த முனியப்பன் சாமிக்கு ஒரு 10,000 கிடா வெட்டலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொன்னேன். அது ஓரளவு தோது பார்க்கலாம், காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சோப்புனாங்கினை போட்டு வறுத்தெடுத்துருச்சு. ஏன் அப்படின்னா சோப்புனாங்கிக்கு முனியப்பன் சாமினா பயம், ஒரு கோவிலுக்கு போகணுன்னா பயம். சரி, இது போக வேணாம், நம்மளாவது போகணும் அப்படின்ற மாதிரி நிலையில் அனுமதி தர்றதுக்கு இது தயங்கு தான். அதனால் இந்த சோப்புனாங்கி இந்த கோவில் விஷயத்தெலாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி சூழ்நிலையை தோது பார்க்கக்கூடாது. ஓகே. சரி, அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா கிளாஸு தான் விஷயமா இருக்குது. யாராவது பொறுப்பெடுத்து ஆசிரமத்தை அகநிலையில் நடத்தணும். முதல்ல சத்குரு ஆசிரமத்தில் இருக்கிறப்போ குரு தர்ஷன் சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கு எல்லோரும் கலந்துக்குவாங்க. அப்போ எல்லோரும் அமருவாங்க. சத்குரு கிட்ட ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்பாங்க. அவர் சத்குரு பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரோட தகவல் அவர் சொல்லுவார். ஆசிரமத்தை ஓரளவு தோது பார்த்தார். எல்லாம் ஓரளவு சமநிலையாக இருந்தது. இப்போ அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துக்கும் போகிறாரா, நிறையா பேருக்கு தேவை இருக்குது. அப்போ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்யாததுனால ஏதோ வகையில் ஏக்கமாகவும், வேதனையாகவும், கோபமாகவும், துன்பமாகவும் எல்லாம் மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் சரி செய்யணும். அதுக்கு கிளாஸ் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே. இப்போது இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் கிளாஸில் என்னுடைய பிரதர் கண்ணனும் இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஓகே. என்ன காசு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம ஓரளவு சமநிலை ஏற்படுத்திட்டு அப்படின்னா ஓரளவு வசதி கிடைக்கும், எல்லாம் தோதாகும். அது கரெக்டு தான். ஆனாலும் படிப்படியாக தான் தோது பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே. அதனால் என்னோடய பிரதர் கண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா என்னுடைய சகோதரர் அப்படின்ற ஒரு காரணத்தால் நார்த் இந்தியாவில் நிறையா பேர் வந்துட்டு சரி
அவர் அன்னாரோட தம்பி தானே, நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், ஒரு நியதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோது பார்க்குறாங்க, ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு. ஆனாலும் ஃபேமிலி அப்படின்ற ஒரு நிலையில் பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். அதனால் ஆசிரமத்துக்கு எதுக்கு அனுப்பினேன் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு, நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு தான். அங்கேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஆசிரமம் எதுக்கு, நான் எதுக்கு காசு கொடுக்கணும், நான் ஏன் தோது பார்க்கணும்? ஓகே, அதனால் எல்லோரும் ஒரு டீமாக இணைஞ்சு செயல்படணும். ஓகே, எல்லாம் நல்ல விஷயந்தான். ஓகே, அடுத்து சில மேனுவல் புக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அதாவது விதிமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி சண்டே நான் மட்டும் கொஞ்சம் ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஏன்னா சண்டே தான் எல்லோரும் அசம்பிள் ஆகிறனால. அப்போல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவர் இதை செஞ்சுருக்கலாமே, அவர் அதை செஞ்சுருக்கலாமே. ஒருத்தர் நம்மகிட்ட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்குறாங்க. இவரெல்லாம் நல்லா தான் படிச்சிருக்காரு, நல்ல டேலண்டாக இருக்கார், இவர் நினச்சா நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு ஒரு நிலையில் கோபமாக மாறுது. அப்படின்றப்போ அவங்க வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, ஆனால் அப்படி கிடையாது. சண்டேனா என்ன எதுன்னு தோதான் எல்லாம் அமைச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஓகே, அவ்வளோதான் வேலை. ஓகே, மற்றபடி இந்த ஈஷாவை பொறுத்த வரைக்கும் நிறையா எக்கனாமியாகவும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். ஓகே, ஏன்னா ஆசிரமத்துக்கு இப்போ ஒரு 100 கோடி ரூபா காசு கிடைக்குதுன்னு அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 5 கோடி ரூபாவது அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுங்களுக்கும் ஏதோ ஓரளவு செலவு செய்யணும். அப்போ தான் ஒரு க்ரோத் இருக்கும். எல்லாம் கேஷ் நீங்களே வாங்கி வச்சுக்குன்னு நினைக்கக்கூடாது. இப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க மந்த்தான ஒரு சம்பளம் வாங்குறாங்க. இந்தாங்க உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு 10,000 சம்பளம் எக்ஸ்ட்ரா வழங்குகிறோம். இந்தாங்க உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 1,00,000 சம்பளங்க. உங்களுக்கு பரவாயில்லைங்க, நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு மந்த்தான ஒரு 5 lakhs சம்பளங்க. இப்படி ஆசிரமத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஓரளவு பொருளாதார ரீதியாக ஓரளவு தோதால் அமைக்கணும். ஓகே, இந்த எம்என்சி கம்பெனி கூட அப்படி தான், நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா நல்லா சம்பளம் வழங்குவாங்க. ஓகே, ஆசிரமம் அப்படி தான் இருக்கணும். ஓகே, அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய தொகையில் ஒரு பாதியாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிங்கன்னா தான் தோதாகும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 30% கூட ஓகே. நீங்கள் ஒரு 1% மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 99% அப்படியே சேவிங் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அது தோதாகாது. இன்னும் அடுத்து என்ன ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காசு எடுத்து செலவு செய்ய போகிறீங்களா? அதனால் எக்கனாமி அப்படின்ற ஒரு நிலையில் ஓரளவு தோது பார்க்கணும். ஓகே, அதனால் ஆசிரமத்துக்கு வழங்கக்கூடிய தொகையில் தேவையான அளவு 50%, இல்லை 60%, இல்லை 70%, அல்லது 30%, அல்லது 10%, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்படின்றப்போ அந்தளவு தொகையை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்போ தான் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ தான் எல்லாமே தோதாக அமைச்சு கொடுத்தாச்சு. எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஷா கிராம மருத்துவமனை ஆகட்டும், கிராம உற்சவம் ஆகட்டும், ஈஷா ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஈஷா மயானம் ஆகட்டும், எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் தோது பார்க்கலாம். ஓகே, சரி. அடுத்து திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவ்வளோதான். இப்போ ஸ்டூடியோவில் எல்லாமே ஓரளவு தோதாக எல்லாம் அமைஞ்சிருச்சு. எல்லாம் ஓரளவு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கேஷ் கிடைக்கிறப்போ ஒரு வீடு அமைச்சிக்கலாம். வீடு அமைச்சதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்கலாம். நிறைய அப்பா கண்டிஷனில் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ ட்ரில்லியன் கணக்கில் கேஷ் கிடைக்கும். அப்போ கிங்டம் மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளோ நாடு கிங்டம் ஓகே அக்செப்ட்டுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காசு மட்டும் இருந்தால் போதும். ஓகே, ஐநா அமைப்புலேருந்து, வேர்ல்டு கோர்ட்லேருந்து, உலக நாடுலேருந்து எல்லா நாடுகளுமே ஓகேங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட்டுங்க, சீக்கிரமாக கிங்டம் வருவீங்க, அப்போ தான் நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் வரத்துக்கு தோதாக இருக்கும். இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த மாரியம்மன் பண்டிகை, தீபாவளி, பொங்கல் எல்லாம் உள்ளூரோட வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் தவிக்கிறன்றதை விட கோவப்படுற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்களையெல்லாம் ஏன் இன்வைட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்களும் வரோம், எங்களுக்கு தோதெல்லாம் அமைச்சு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு அன்பான ஒரு உரிமை தான். ஓகே, ஒரு பண்பு நிலை, அது ஒரு வார்த்தை தான், ஒருத்தரோட மிங்கல் படுத்தக்கூடாது. ஓகே, அதனால் நம்ம கிங்டம் அமைகிறப்போ எல்லாமே தோதாகும். ஓகே, மற்றபடி தேவை என்ன அப்படின்னா எஜுகேஷன். ஓகே, காலி
தெய்வத்துக்கு ஒரு மனித நிலையில் ஆக்டர்ஸ் தமன்னாவை ரெடி செய்யலாம். அந்த காலத்தில் எப்படி கோவிலில் வந்துட்டு ஒரு விக்கிரகத்தை அமைச்சு உருவேற்றி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி ஒரு சக்தி நிலையை உருவாக்குவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வாழும் நிலையிலேயே நான் ஒரு பதத்தை உருவாக்கலான் இருக்கேன். இதெல்லாம் ஆன்மீக ரீதியான ஒரு நிலை. ஓகே, அதனால் நிராகரிக்க தேவையில்லை, நம்ம தோது பார்த்து தான் ஆகணும். அதனால் காளி ரெடி, லட்சுமி தான் இப்போ தேவை. இதில் ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா ரொம்ப கரெக்டான தோதான நபர். ஆனால் ராஷ்மிகாவை ரெடி செய்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்க மேரேஜ் செஞ்சுட்டு போயிட்டாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறிட்டாங்க. தோது பார்க்கறது நிச்சயமாக சிரமம். அதனால் திரிஷாவை தோது பார்க்கலான்னு நிறைய கர்மவனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஆனால் அந்த சரஸ்வதி கேரக்டருக்கு காவியா மாறன் ஓரளவு பொருத்தமாக இருக்காங்க. ஆனாலும் திருமணம் அப்படின்னா தான் மட்டும்தான் ஒரு உறுதி. இல்லை அப்படின்னா இந்த கட்சி ஏதோ காசு ஏற்படுத்துறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் மொத்தத்தில் காளி ரெடி, சரஸ்வதி ரெடி, லட்சுமி கேரக்டர் மட்டும்தான் தோது பார்க்கணும். லட்சுமி மட்டும் கிடச்சிட்டாங்க அப்படின்னா காசுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. காசு நமக்கு ஓரளவு தோதான மாதிரி நிலையில் கிடைக்கும். ஓகே, அதனால் இந்த மனிதனும் தெய்வமாகலான்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, இப்போ தான் சமீபமாக ரிலீஸ் ஆச்சு. அந்த வகையில் தோது பார்க்கலாம். ஓகே, அதனால் இனிமேல் நிறையா கிளாஸஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்வாப்னாங்கி மட்டும் நம்ம இன்வால்வ் பண்ணாமல் ஓரளவு தோது பார்த்துட்டோம் அப்படின்னா, நானும் இந்த மாதிரி எர்த்து ஒரு கிரகம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 1,00,000 கிரகம் இருந்தால் கூட எனக்கெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஓகே, இந்த மாதிரி கேலக்ஸி மாதிரி எத்தனை கேலக்ஸி இருந்தாலும் எனக்கு ஓரளவு தோதாகிற மாதிரி தான். ஓகே, ஆனால் ஸ்வாப்னாங்கி மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடாது எதுலேயுமே. ஓகே, மற்றபடி நானே எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே, அப்புறம் நாளைக்கு எல்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் என்ன ஏதுன்னு தகவல் தோதாகும். காலங்காத்தால் எழுந்திரிச்சோம்னா அன்னைக்கு என்னென்ன வேலையோ அதை தான் தோது பார்க்கணும். ஓகே, அந்த ஒரு பழக்கத்துக்கு வரணும். காலங்காத்திலே வைப்ரேட் ஆகிட்டு சண்டை போடுறனால தோதாகாது. ஒரு 10 மணிக்கு மேலே என்ன எதுன்னு தோது பார்த்துக்கிறது தான் ஒரு நாகரிகம். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது அப்படின்னு இந்த வார்த்தை திடீர் இடியோசை ஓஷோ எழுதின புத்தகத்தில் நான் படித்தேன். ஒவ்வொரு பகுதியும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு தகவல் போதுமானது அவர் சொல்லுவார். அவர் ஒரு ப்ரொஃபஸரு, நல்ல எஜுகேஷன் பர்சன், மனசை ஓரளவு சரியாக நிர்வகிப்பா அப்படி. ஓகே, அதனால் இன்றைக்கு தகவல் போதுமானது, மற்றெல்லாம் நம்ம நாளைக்கு தோது பார்த்துக்கலாம். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.